28/1/26 புதன். பொதுக்காலம் 3ஆம் வாரம். இன்றைய புனிதர் புனித கிளாடியூஸ். முதல் வாசகம். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. இறைவசனங்கள் 18 முதல் 19, 24 முதல் 29. அந்நாட்களில் தாவீது ஆண்டவர் திருமுன் வந்து அமர்ந்து இவ்வாறு சொன்னார்: என் தலைவராம் ஆண்டவரே, இதுவரை நீர் என்னை வழிநடத்தி வந்தமைக்கு நான் யார்? என் குடும்பம் யாது? இருப்பினும் என் தலைவராம் ஆண்டவரே, உம் திருமுன் இது சிறியதே. உம் ஊழியனுடைய குடும்பத்தை பற்றியும் குடும்பத்தின் எதிர்காலத்தை பற்றியும் நீர் பேசியுள்ளீர். என் தலைவராம் ஆண்டவரே, மனித வழக்கம் இது இல்லையே என்றும் உம் மக்களாகவே நிலைத்து இருக்குமாறு இஸ்ரேலரை நீர் உமக்குரியவர் ஆக்கினீர். ஆண்டவரே, நீரே அவர்களின் கடவுளானீர். ஆண்டவராகிய கடவுளே, உமது ஊழியனை பற்றியும் அவனது குடும்பத்தை பற்றியும் நீர் தந்த உறுதிமொழியை என்றும் நிலைநாட்டும். நீர் வாக்குறுதி அளித்தவாறே செய்யும். உமது பெயர் என்றும் ஆட்சி பெறுவதாக. அப்பொழுது மாந்தர் படைகளின் ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுள் என்பர். உமது ஊழியன் தாவீதின் குடும்பமும் உம் திருமுன் நிலைத்திருக்கும். ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுளே, நான் உனக்கு ஓர் இல்லம் எழுப்புவேன் என்று உமது ஊழியனுக்கு வெளிப்படுத்தியவர் நீரே. ஆகவே இவ்வாறு மன்றாட உம் ஊழியனுக்கு மனத்துணிவு ஏற்பட்டது. தலைவராம் ஆண்டவரே, நீரே கடவுள். உம் வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியவை. இந்த நல்வாக்கை அடியனுக்கு அருளியவர் நீரே. உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உம் திருமுன் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும். தலைவராகிய நீர் உரைத்துள்ளீர். உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உமது ஆசியை பெறுவதாக. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.